செந்தரையில இந்த ஸ்பாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கடையில நடக்கிறதுல இருந்து பறக்கிற வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஏஎம்எஸ் தலப்பாக்கட்டு பிரியாணி. நாங்க அந்த கடைக்கு தான் போயிருந்தோம். நாங்க உள்ள போனதும் பெரிய மெனுவா வச்சிருந்தாங்க. அதுல ஒரு 3 டிஷ் செலக்ட் பண்ணி எங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் போட்டோம். இந்த கடையில மதியம் 12 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் மாஸ்டர்ஸ் யாருக்குமே ரெஸ்டே கிடையாது. ஏன்னா இந்த கடையில அவ்வளவு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். இவங்க ஃபுட் எல்லாமே ஹைஜீனிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்பாட்ல வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். இந்த ஒரு ஸ்பாட்ல எனக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன் மட்டும் தான். ஆனா நாங்க போன அன்னைக்கு அந்த கிரில் சிக்கனே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு காடை 65 வாங்கிட்டேன். இந்த கடையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎம்எஸ் தலப்பாக்கட்டு பிரியாணி. அப்ப இந்த கடையில தலப்பாக்கட்டு பிரியாணி தானே ஃபேமஸா இருக்கணும். ஆமாங்க, இந்த கடையில சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி ரெண்டுமே கிடைக்கும். நாங்க வாங்கின டிஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காடை 65 தோசை சிக்கன் நூடுல்ஸ். ஃபர்ஸ்ட் இவங்களோட தோசையை நாங்க ட்ரை பண்ணோம். ஆவரேஜா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இவங்களோட சிக்கன் நூடுல்ஸ் ஆவி பறக்க இலையில கொட்டிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க. ஐயோ அவ்வளோ டேஸ்ட். ஃபைனலா இவங்களோட காடை 65 காலை எடுத்து கடிச்சேன் பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருந்துச்சு. எங்க மாமா பையனும் போட்டு நல்லா கடின்னு கடிக்கிறான். ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோன்னு கேட்டு பே பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் செந்துரை டு ஆர்எஸ் பாத்தூர் ரோடு, ஏஎம்எஸ் தலப்பாக்கட்டு பிரியாணி. வந்து ட்ரை பண்ணி பாருங்க, மஸ்ட் ட்ரையா இருக்கும்.